அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ப்ரொஃபைசிங் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, பலருக்கு இந்த மனதின் குரல் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் என்று சொன்னால் 3 அவசியம். என்ன? ஒன்று, உடல் இருக்கணும். 2வது, உயிர் இருக்கணும். 3வது, மனம் இருக்கணும். மனம் மாறுபடும் பொழுது உடல்நிலை மாறுபடும். இது எழுதப்படாத விதி. அப்போ மனதின் குரல் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய எல்லா விவரங்களையும் விஷயங்களையும் இந்த தேசத்து மக்கள் அத்தனை பேர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளையும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ரேடியோ மூலமாக எல்லாருக்கும் பேசுகிறாங்க இல்லையா? அது தேசத்திற்கானது. இது உங்களுடைய உடல் தேசத்திற்கான விஷயத்தை நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? இது என்னுடைய இது இல்லை. டாக்டர் ஹனிமேன் அவர்கள் தன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சியிலே மிக மிக முக்கியத்துவமான கருத்தாக பதிவிடுவது மைண்டு அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். மைண்டில் மட்டும் 10,000 வகையான ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கணக்கிட்டு இருக்கிறார்கள். யாராவது நம்ப முடியுதுங்களா? ஒரு மனிதனுடைய மூளையே சும்மா இவ்வளோ தான் இருக்குது. அந்த மனித மூளையினுடைய செயல்பாட்டில் 10,000 வகையான ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உங்களுடைய மன அமைப்பை நீங்கள் சரியாக கண்டுபிடித்து சொன்னால், அல்லது உங்களுடைய மன அமைப்பை உங்களுடைய மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் சரியாக கண்டுபிடித்து விட்டால், உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டோஸ் மருந்தில் அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய சக்தி ஹோமியோபதி மருந்துக்கு இருக்கிறது என்பதனை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. அதனால் மனதின் குரல் என்பது ஏதோ கதை சொல்வதற்காகவோ ஒரு வித்தியாசமான எண்ண ஓட்டங்களை சொல்வதற்காகவோ உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை காணொளி காட்சியாக. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, மன அமைப்பை மாற்றக்கூடியது, மனதில் தோன்றும் எண்ணங்களை குறைக்கக்கூடியது, மனதை சரியான வழியிலே கொண்டு செல்லக்கூடியது, உங்கள் மனதினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடலிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி படைத்தது தான் இந்த மனதின் குரல் காணொளி காட்சி. அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு இருக்குதான்னு ஒப்பிட்டு பாருங்கள். இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? ஆகையினால நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம். என்னென்னா ப்ரொஃபஸையிங் அப்படின்னா தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னே உங்களுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஆனால் பல விஷயங்களை பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த தேதியில் என்ன நடக்கும் என்று கணித்து கூறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தான் ப்ரொஃபைசையிங் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனவாதிகள், ப்ரொஃபசையர்ஸ். அதனால் இதை நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் உடம்பில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் கணித்து சொல்ல முடியும். அதையும் நாம் பார்த்துருப்போம். பலரெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுடைய இறப்பை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான கருத்து. அது மட்டுமல்ல, தனக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர்களால் சில நேரங்களில் தெளிவாக சொல்ல முடியும். தனக்குள் நடக்கக்கூடிய
விவரங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கக்கூடியது என்பதனையும் அதற்கு அடுத்து வெளி உலகத்தில் என்ன நடக்கக்கூடியது என்பதை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் தான் தீர்க்க தரிசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு காணொளி காட்சி, இந்த சப்ஜெக்ட் நான் பேசுகிறதுக்கும் அந்த இதை பார்த்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் அது சம்பந்தமாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த காணொளி காட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 700 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு தான் ராமர் கோவில் திறக்க போகிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? இல்லை நான் தான் நம்பியிருப்பேனா? யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் இதே நான் ஆதாரத்தோடு சொன்னால் நம்பி தானே ஆகணும். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 700 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன தகவல்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ரகுவீர கத்தியம் அப்படின்னு சமஸ்கிருத பாடல் வழியாக வெளிவந்த ஒரு நூல் இருக்குது. அதை எழுதினவர் தேசிகர். ஸோ அவரோட புக்கில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இந்த மாதிரி ராமர் கோவில் 22 ஜனவரி 2024 தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு. எப்படி 700 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போன விஷயங்களோட இமேஜ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு குறிப்பிட்டிருந்தது இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம்னா, சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் மிருகசிருஷ நட்சத்திரம் அதிபதி தினத்தில் மகர மாதம் விக்ரம வருடம் 2080 தை மாதத்தில் 8 கலி வருடம் 5124 சாலிவாகன சக வருடம் 1945 கொல்லம் வருடம் முடிஞ்சு 1198 என பல வகையில் தற்போது உள்ள ஜனவரி 22, 2024 தான் கோவில் கட்டப்படும் அப்படின்னு தெளிவா சூட்சமகமா தேசிகர் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவோட பண்டைய இலக்கியங்கள்லாம் எப்படி திகழ்ந்திருக்கு அப்படின்னா, ஒரு கணிதத்தோட ஒரு பொக்கிஷமா, அதாவது ஒரு புதையலா தான் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அது பொக்கிஷமாக தான் இருந்துட்டும் இருக்கு. அப்படி ஃபிலாசபியை, மேக்ஸு, மியூசிக்கு, டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வடிவத்தையும் அவங்க வந்து கவிதையாகவோ ஒரு பாடலாகவோ ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவிஞர்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேரும் அதில் ப்ரோவாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட ப்ரோவாக இருந்தவர் யாருன்னா 13th செஞ்சுரியில் வாழ்ந்த தேசிகர் அப்படிங்கிறவர் தான். இந்த கவிஞர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். அதில் கடபயாதி அப்படிங்கிற ஒரு வேத எண் குறியீட்டு முறை தான் இவரோட அந்த கணிதத்தோட ஒத்த அந்த சமஸ்கிருத புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. இந்த முறையை இவர் கையாண்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால பாடல்கள் வழியாக தான் இவரும் சொல்லியிருக்காரு. கணிதத்தோட உயர் கோட்பாடுகளை எல்லாம் இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒரு கவிதை வடிவில் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி கடவுள் ராமரை பற்றி ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற புக்கை தான் தேசிகர் எழுதியிருக்காரு. இது மகாவீர கத்தியம் அப்படின்னு வேற ஒரு பேர்லையும் அழைக்கப்படுது. இதுல என்னென்னத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ராமரோட தர்ம செயல்கள் பத்தியும் அவரோட வீர செயல்கள் பத்தியும் தான் இந்த புக்கு ஃபுல்லா அவங்க எஸ்டாப்ளிஷ்டா பேசியிருக்காங்க. அது என்ன நடையில பேசியிருக்காங்கன்னா, மக்களுக்கு எளிய வகையில் புரியக்கூடிய ஒரு பாடல் வடிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரிசர்ச் பண்ணி சொன்னது யாருன்னா, கண்ணன் அப்படிங்கக்கூடிய வேத கலாச்சாரத்துறையோட ஹெச்ஓடியா இருந்திருக்காரு. அப்புறம் தியாகராஜா காலேஜில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட இந்த ரிசர்ச்சில் தான் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து வெளில வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம எல்லாருமே என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். சில பேருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்க போறாங்க, சும்மா அடிச்சு விட்டுருப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளாக இருக்கட்டும், இல்லை குறிப்பிட்ட இந்த வருஷமா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க யாரால முடியும்னு கேட்டால், உயர் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவங்களால தான் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து யுத்த காண்டத்தில் உயர் கணித முறை குறியீட்டில் தான் இவரோட பதிப்பை வந்து சொல்லியிருக்காரு தேசிகர் அவர்கள். அதில் வந்து முக்கியமாக ஸ்ரீராம பிரதிஷ்டை வருடம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 தான் குறிப்பிட்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லிட்ரேச்சரில் வந்து காலத்தால் அழியாத விஷயமா வந்து ராமாயணம் மாறிடுச்சு. அந்த ராமாயணத்துலேருந்து வந்து கரெக்டாக இந்த வருஷத்தில் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாள வடிவில் வந்து அந்த புக்கை எழுதினவர் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இது எல்லாரையுமே வந்து ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து தேசிகர் அவர்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்திருக்கிறது பல பேருக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. ராமருக்கு 500 ஆண்டுகளுக்கு மேலே போராடி என்ன பண்ணோம், ஆலயம் எழுப்பியிருக்கிறோம் இல்லையா? அப்படி அந்த ஆலயம் எழுப்பப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 22 இந்த 2024 வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் ஆன்மநேய பக்தர் 11 நாட்கள் கடும் விரதமிருந்து எல்லா ராமஸ்தலங்களுக்கும் சென்று ராமரை பூஜித்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு சென்று
அந்த ராமலல்லாவை, அந்த குழந்தை ராமரை அங்கே பிரதிஷ்டை செய்தார். அப்படி செய்த அந்த ஆலயம் இந்த 22/1/2024 தான் கட்டப்பட்டு திறக்கப்படும் என்ற நிகழ்வினை 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரகுவீர கடியம் என்ற நூலிலே தேசிகர் என்பவர் எழுதி சொல்லிருக்கிறார் அப்படின்னு நான் ஒரு காணொலியை பார்த்தோம். நீங்கள் கூட அந்த காணொலியை பார்க்கலாம். பலரால் அடுத்து 1000 வருஷங்களுக்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறத சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்மால் பிரச்சனையை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையினுடைய இதைத்தான் மேலோட்டமாக தான் பார்க்குறோம். அது எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. சரிங்களா? அதனால் இப்படிப்பட்ட நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்படி தீர்க்க தரிசனமாக தன்னுடைய நோயை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அல்லது தன்னுடைய இறப்பை சொல்லக்கூடியவர்கள், அல்லது மனக்குழப்பத்திலே இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்க போகுது, அப்படிலாம் நடக்க போகுது என்று குழம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அத்தனை பேருடைய பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு மிக அற்புதமான மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த மருந்தாக அக்கோனைட்டம் நெப்பலஸ் என்கின்ற மருந்தும், அர்ஜென்டம் நைட்ரிக்கம் என்ற மருந்தும், அடுத்தும் சில மருந்துகளும் சிறப்பாக வேலை செய்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய உடல்நலனை சரி செய்வதற்கு முதலில் உங்களுடைய மனநலனை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே, நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த மனதின் குரல் காணொளி காட்சி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதனை கூறி, அனைவரும் தவறாமல் இந்த காணொளி காட்சியினை கண்டு தெளிந்து உங்களுடைய பிரச்சனைகளை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்குரிய தீர்வுகளை விரைவில் தீர்த்து கொள்ள முடியும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.